நான் உங்களுக்கு தொடங்க விரும்புகிறேன். புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 6. புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 6, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23, 24 வசனம். 23, 24 அது ஸ்டார்ட் பண்ணலாம். அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். போதுங்களா வாக்குத்தத்தம்? ஆமென். அதற்கு படிங்க இன்னொரு முறை. அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அவர் சொன்னாரு. உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? கை தட்டுறீங்களா? ஆமென் சொல்றீங்களா? ஆமென், 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 ஆமென். ஹalleluya. So இங்கிலீஷ்ல பாருங்க. And the Lord said to him, and the Lord said to Gideon, him, peace be to you, peace be to you, do not fear, you shall not die, once again ma. And the Lord said to him, peace be to you, do not fear, you shall not die, நீ சாவது இல்லை. இதை யார் சொல்றாரு? கர்த்தர். அதே தான் சதீஷ் பாஸ்டர் 91ஆம் சங்கீதம் கடைசி லைனை இதை எம்பசைஸ் பண்ணி சொன்னார். ஆமென், ஹalleluya. சரிங்க. அவன் அந்த வசனம் எப்படி இருக்குது? அவனை நீடித்த நாட்களாக திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். I will satisfy him with long life and I will show my salvation. கர்த்தர் சொன்னார். ரைட்டுங்களா? ஓகே, இதுதான் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக லாஸ்ட்டில் முடியும் போது இது தாங்க வரும். ரைட்டுங்களா? அதுக்கு முன்னாடி வேறு என்ன கர்த்தர் தரார், இது பேக்ரவுண்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். கவனிங்க, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். The Israelites sinned against God. Bible says in Judges 6 chapter verse 1. ஆமென். 6:1 பாருங்க. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானியர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். இங்கிலீஷ். And the children of Israel did evil in the sight of the Lord, and the Lord delivered them into the hand of the Midian for 7 years. 7 வருஷம் கர்த்தர் மீதியானியர் கையில் இஸ்ரவேலரை ஒப்பு கொடுத்தார். The only reason because they sin against God. ஆமென். இஸ்ரவேலர் தேவனுக்கு ரொம்ப பாவம் செய்தாங்க, விக்கிரக ஆராதனை செய்தாங்க. அதனால் அவங்கள விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுது. அவங்க மீதியானியர் கையில் மாட்டிக்கினாங்களாம், விரோதிகள் கைகள். அவங்க மீதியானியர் என்னங்க அவங்க பேர்? மீதியாக்கிறாங்களா, இந்த மீடியனைட்ஸ். ரைட்டுங்களா? ஆமென். என்ன எவ்வளோ பிரச்சனைக்கா, இவங்க ஓடி ஒளிறாங்க. ஊர் உள்ள இருந்தாங்க மீதியானர்க நம்ம கொன்னுடுறாங்க அப்படின்ட்டு மலைகளில் குகைகளில் அவங்க தஞ்சம் புகுந்து குகை மலையிலெல்லாம் குகைங்களா குடைஞ்சி அவங்க உள்ளே போய் வாங்குறாங்க. பாருங்க அடுத்த வசனம். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால், மீதியானியரின் கை இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்கள் ஆக்கி கொண்டார்கள். ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்களாம் மலையில, குகையில, காடுல. யார் ஒளிந்தது? இஸ்ரவேலர். தேவனுடைய பிள்ளைங்க ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. ஏன்னா விரோதிங்க அப்படி இருக்காங்க. இங்கிலீஷ். And the hand of Midian prevailed against Israel. And because of the Midianites, the children of Israel made themselves the dens means caves, dens which are in the mountains, and caves and strongholds. They made dens, caves and strongholds in the mountain region. They lived there. Amen. அவங்க குகைகளையும் இன்னுமாய் கெபிகளையும் உண்டாக்கி அரணான ஸ்தலங்களை போய் மலையில் போய் ஒளிந்து கொண்டார்கள். ஆமென். பைபிள் ரீசன் சொல்லுது, இஸ்ரவேலர் மேலே மீதியானுடைய கை பலமாக இருந்துச்சான். அவங்க அடக்கி ஆள்றாங்க, இவங்க பயந்து ஓடிட்டாங்க. அது பின்னாடி என்ன நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்க கஷ்டப்பட்டு விதை விதைப்பாங்களாம், அவனுக்கு எல்லாம் அறுவடை செய்துன்னு போயிடுவாங்களாம். பாருங்க, உழைக்கிறது இஸ்ரவேலன், ஆனால் அனுபவிக்கிறது மீதியனியர்கள், மீடியன்ஸ். ஆமென், ஆமென். இவங்க கஷ்டப்பட்டு விதை விதைக்கிறாங்க, இவங்க பாதுகாக்கிறாங்க, தண்ணி பாய்ச்சுறாங்க. ஆனால் அறுவடை டைமில் அவங்க அறுத்துன்னு போயிடுவாங்களாம்.
இவங்க ஆடு மாடுகளை வளர்ப்பாங்க, நல்லா வளர்கிற டைமில் அவங்க எல்லாம் ஓட்டின்னு போயிடுவாங்களாம், யாரும் கேட்க முடியாது. அடுத்த வருஷம் பாருங்க, கமான். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தையாகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை போவார்கள். கழுதை கூட ஓட்டின்னு போயிடுவாங்களா, ஆடு மாடு தானியம் எல்லாத்தையும் வாரின்னு போயிடுவாங்க. English. And so it was. When Israel had sown the grains. That the Midianites came up. When Israel had sown, that the Midianites came up. And the Amalekites. And the children of the east. Even they came up. Against them. What did they do? And they encamped against them. And they encamped against Israel. And destroyed the increase of the earth. And they destroyed the produce of the earth, or increase of the earth, all the crops. Till you come to Gaza. And left no sustenance. And they left no substances. For Israel. Neither sheep. Nor ox. Nor asses. That is donkeys. They looted everything what belongs to Israelites. எல்லாம் லூட்டி அடிச்சிடுவாங்க. இவங்க விதைப்பாங்களா, அவங்க அறுத்துன்னு போவாங்களா. இவங்க ஆடு மாடு வளர்க்குவாருங்களா, இஸ்ரவேலருங்க மீதியனர்கள் வந்து எல்லாத்தையும் ஓட்டி கொண்டு போயிடுவாங்க. அடுத்த இதெல்லாம் பாருங்க, 5ஆம் வசனம் எப்படி வருவாங்களாம் பாருங்க. அவங்க அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். எப்படி வருமா விரோதி? வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கு. விரோதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், ரொம்ப பெரியவனா இருக்கான், ஒட்டகத்தோடு வருகிறான், கூடாரங்களோடு வருகிறான், மிருக ஜீவன்களோடு வருகிறான், எண்ணி முடியாத ஒட்டங்களோடு வருகிறான். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். விரோதி எப்படி வந்தான்ட்டு வேகமா படிச்சிட்டோம். 5ஆம் வசனம் இங்கிலீஷ். For they came up with their cattle and their tents. The Midianite came up with their cattle and their tents. And they came up as grasshoppers. And they came as grasshoppers for the multitude. For both they and their camels. Were without numbers. They and their camels, they are without number. Innumerable. அவங்க ஒட்டகங்களுக்கு அளவே இல்லையா, விரோதியுடைய ஒட்டகங்களுக்கு அவங்க எவ்வளவு அதிகமா வந்து எல்லாத்தையும் வாரின்னு போறாங்க. And they entered into the land. To destroy it. Amen. எதுக்கு அவங்க தேசத்துக்கு வரனா? டு டெஸ்ட்ராய் இட். they entered into the land to destroy it. தேசத்தை அழிக்க தான் வருவாங்களாம் விரோதிங்க. ஆமென். ஹalleluya. இப்போ இஸ்ரவேல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, இப்பதான் புத்தி வருது. என்ன பண்ணாங்க பாருங்க, 6ஆம் வசனம். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். ரொம்ப ஏழை ஆயிட்டாங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இப்பதான் யாரை நோக்கி கூப்பிடுறாங்க? கர்த்தரை நோக்கி. இதுக்கு முன்ன கடவுளை கூப்பிடாத போய் மலையில ஒளிஞ்சாங்க, என்னன்னோ செய்து பார்த்தாங்க, ஒண்ணும் முடியல. கடைசியா கர்த்தரை கூப்பிடுறாங்க. இங்கிலீஷ்ல பாருங்க. And the Israel was greatly impoverished. So the Israel was greatly impoverished. Impoverished means they become poor. Because of the Midianites. And the children of Israel. Cried to the Lord. They did a wonderful thing. They cried out to God. Okay. இப்போ கர்த்தரிடத்துல கூப்பிடுறாங்க. கர்த்தர் ஒரு ரட்சகனா அனுப்புனாராம். அவன் பெயர் தான் கிதியோன். என்னங்க? கிதியோன். கர்த்தர் ஒருத்தனை காப்பாற்றணும்னு அனுப்புனாரு, கிதியோன். சோ எப்போ நீங்க கர்த்தரை கூப்பிடுறீங்களா, மெய்யாகவே காப்பாற்றப்படுவீர்கள். உங்க பிரச்சனை நேரத்துல, வேதனை நேரத்துல இயேசுவே என்று கூப்பிடுற சமயத்துல நீங்கள் தப்பிக்கப்படுவீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். ஹalleluya, ஹalleluya. ஏடங்களா? சோ வெரி இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரி. இப்போ ஸ்டார்ட் ஆகுது 11ஆம் வசனம் 11th verse. இவ்வளவு நேரம் பேக்ரவுண்ட் தான் பார்த்திருந்தோம். எந்த டைம்ல கர்த்தர் கிதியோனை அழைக்கிறார்? 11th verse. அதற்கு பின்பு
அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்திரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். இங்கிலீஷ் படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. And there came an angel of the Lord and sat under an oak which tree. was in Ophrah. So oak tree which was in Ophrah. That pertained to Joash, that belongs to Joash the Abiezrite, and the son Gideon, his son Gideon threshed wheat by the winepress to hide it from the Midianites. Amen. So he was doing this. Gideon threshed wheat by winepress to hide it from the Midianites. Gideon கோதுமையை மீதியானியரின் கைக்கு, படிங்க மூணாவது லைன். கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கவனிச்சுங்க. இப்போ கிதியோனுடைய தோட்டம் விளைஞ்சிச்சு, நிறைய கோதுமை வந்துடுச்சு. கோதுமைலாம் இப்போ அறுவடை செஞ்சாங்க. ஆனால் இவங்க அறுவடை செய்து எல்லாத்தையும் சேர்த்து வைக்கும் போது யார் வந்து வாரின்னு போயிடுவானுங்க? யாருங்க? மீதினியர்கள், மீதியனைட்ஸ், மீடியன்ஸ். ஸோ மீதினியர்கள் வந்து வாரின்னு போயிடுவாங்க. ஏதோ எல்லாத்தையும் இவனுக்கு பயம் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒரு ட்ரிக் பண்ணுறான், ஒரு பயம். பைபிளில் சொல்லுது அவங்க கைக்கு தப்பு வைக்கணும். அப்போ பயந்துட்டா இருக்கார் கிதியோன். பயந்தாங்குழி தான். ஒரு 2-3 வசனம் காட்டுறேன். பயந்தாங்குழி ஒரு கவர்ட்னா தெரியுமா? கவர்ட்னா பயந்தாங்குழி. நம்ம ஊரில் பயந்த சுபாவம் உடையவன், சின்ன வயசு எல்லாத்துக்கும் பயந்துருவான். அப்படின்னா பயந்துருவான். ஆமென். ஸோ அந்த கிதியோன் வந்து அந்த இதில் இருக்கிறான். இவன் என்ன பண்ண, மீதியனருக்கு வந்து வாரின்னு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ட்ரிக் பண்ணுறதுக்கு என்ன ட்ரிக் பண்ணுறான்னாங்க, இவன் கோதுமைலாம் வாரின்னு போய்ட்டு ஒயின் ப்ரெஸ் பக்கத்தில் போட்டுக்கிறாங்க. எங்கங்க? ஆலைன்னு இருக்கும். ஆலைக்கு பக்கத்தில் கோதுமை எங்கே இருக்குது பாருங்க. அப்படி கோதுமை மீதியான கைக்கு தப்பிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய். இங்கிலீஷ்ல வந்து ஒயின் பிரஸ்னே இருக்குது. ஒயின் பிரஸ் என்னங்களா? ஆலைக்கு பக்கத்தில் போட்டு என்ன போரடிச்சுங்கிறான். ஏன்னா அவங்க வந்து தெரியும் இது சீசன் இல்லை, திராட்சை பழம் விடுற சீசன் இல்லை. அதுக்காக அவங்க ஆலைக்கு வரமாட்டானுங்க. ஆமென். ஒயின் பிரஸ்க்கு வரமாட்டானுங்க, ஒயின் எடுக்கிற இடத்துக்கு வரமாட்டானுங்க. ஸோ அது காலையில் தானே இருக்கும். அங்கே போயிட்டு கிதியோன் போரடிச்சுங்கிறான். பக்கத்தில் போரடிக்கணும் தெரியாதா? நம்ம ஊரில் வந்து மில் பண்ணுற மாதிரி மாவு அரைக்கிற மிஷின் தான், அது மாதிரி வந்து அங்கே வச்சுன்னு அவன் வேலை செய்து கொண்டிருக்கான். நீங்கள் நினச்சிக்க போறீங்க மில்லெல்லாம் இருந்துச்சு. இல்லை, அவன் கையிலே அடிக்கணும், அது வேலை செய்யணும். கோதுமை கட்டுங்களை எடுத்துகிட்டு கையில் அடிக்கணும், இல்லை மாடுகளை வச்சு மெரிக்க வைக்கணும். இப்போ ரொம்ப ஈஸி, ரோட்டில் போட்டுறாங்க வண்டி. பாவம் அவங்க ரோட்டில் போடுறதுனால அந்த என்ட்ரி திட்டுவா இருப்பார், பயங்கரமாக திட்டுவார். அப்போ ஏன்னா இவ்வளோ ஹைட்டுக்கு போட்டுப்பானுங்க, எப்படி நம்ம போகிறது? எவ்வளோ மரமண்டுங்க இவ்வளோ ஹைட்டுக்கு பட்டுப்பாங்க. அப்போ கஷ்டமாயிடும். அவங்க எவ்வளோ ஈஸியாக போராடிக்கிறாங்கன்னாக்கா தே ஆர் செப்பரேட்டிங் கிரெயின்ஸ் ஃப்ரம் சாஃப். தெரியுங்களா? பதரம் கோதுமை மணியும் பிரிப்பதற்காக கையில் வந்து வேலை செய்யணும், அடிக்கணும், இல்லாட்டி ஒரு கம்பில் அடிக்கணும். இவங்களுக்கு எதுவும் தெரிலம்மா, என்ன பண்ணுறது இது? போர் அடிக்குதுன்னா தெரில, போர் அடிக்கிறது பட்சம்னா போர் அடிக்குதான். அந்த காலத்தில் எல்லாம் அப்படி கையில் அடிப்பாங்க. ஆமேன் ஆமேன். இப்போ வந்து மிஷினில் பாலிஷ் பண்ணுறாங்க எல்லாத்தையும், நெல் இதெல்லாம் அதே வந்து எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுது. அப்போ கையில் வேலை செய்யணும், இல்லை ஆடு மாடுங்களை வச்சு வேலை செய்வாங்க. அவன் பயந்து கொண்டு செய்து கொண்டிருக்கான். ஆமேன் ஆமேன். ஒரே ரீசன் பைபிளில் சொல்லுது, ஆலை பக்கத்தில். ஏன்னா ஒரு ட்ரிக் பண்ணுறான், அங்கே வரமாட்டாங்க யாரும் அப்படின்ற ஒரு பயத்தில். ஏன்னா த்ரெஷிங் ஃப்ளோர்னு இருக்கும், போர் அடிக்கிற இடம், அங்கே செய்தான்னாக்கா வாரின்னு போயிடுவாங்க. இவங்க ஆலைக்கிட்ட வரமாட்டாங்க, ஏன்னா ஒயின் ப்ரெஸ். அது ஆலைனா தெரியுமா? ஒயின் ப்ரெஸ்னா ஒயின் செய்கிறது, திராட்சை பழத்தை பிழிஞ்சி அது ஜூஸ் எடுக்கிற இடத்துல இவன் வேலை செய்துன்னுக்கிறான், கோதுமை வேலையை செய்துக்கிறான். அங்கே திராட்சை பழம் காலம் இல்லாதனால மீதினருக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கான். இவன் இதில் தெரிந்து அவன் பயந்தான் உங்களுக்கு கொஞ்சம். ஆமேன் ஆமேன். ஒரு 2 வசனம் காட்டுறாங்க அவன் பயப்படுறவன்றதுக்காக. கமான்
என்னோட கூட 6th chapter verse 11 அது படிச்சிட்டல 6:27 பாருங்க 6:27 அப்பொழுது கிதியோன் தன் வேலை ஆட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே. பயந்தாராயா? ஆமா, பயப்பட்டபடினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். சோ அவர் பயப்படுறான்ட்டு இங்க பைபிளே சொல்லுது. ஆமென். அவங்க அப்பா வீட்டுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அந்த ஊர் ஜனக்கும் அவன் பயப்பட்டனாலே பகல்ல செய்யாம எங்க செய்தானா? ராத்திரில செய்தான். ஆமென் ஆமென். அது 10 பேரை கூட்டிட்டு போய் வேலை செய்றான். அல்லேலூயா. கர்த்தர் தான் சொன்னார் 10 பேரை சேர்த்துக்கடா அப்படின்னு சொன்னார். கம் ஆன் இங்கிலீஷ். Then Gideon took 10 men of his servants. And did as the Lord had said to him. And so it was. Because he feared his father's household. See, Bible clearly says because he has feared his father's household. And the men of the city. So even he feared for the men of that city. That he could not do it by the day. That he could not do it by the day. That he did by night. And he did it by night. So Bible clearly says in 27th verse, he was fearful. He was covered. Amen. அவன் பயந்தாங்கோலி, கொஞ்சம் பயப்படுறவன், பயந்த சாபங்குள்ள. சரி, கர்த்தர் ஒரு முறை நைட்டில் வந்து ஒரு டாஸ்க்கு இன்னொரு முறை அனுப்புகிறார். இவன் அப்போ சொல்கிறார், நீ ஒண்டியா போகிறது பயந்தாக்கா இன்னொருத்தர் கூட்டின்னு போ அப்படின்றார். ரைட்டுங்களா? கமான் 7th chapter verse 9 and 10. 7ஆம் அதிகாரம் 9-10 வசனம். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி நீ எழுந்து அந்த சேனை இடத்திற்கு போ. அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். நான் உன் கையில ஒப்பு கொடுத்தேன். போக பயப்பட்டாயானால். அவருக்கு தெரிந்து என்னங்க என்ன சொல்றாரு? போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையினிடத்திற்கு போங்க அப்படின்னு சொல்றார். முதல் நீயும் உன்னுடைய என்னங்க வேலைக்காரர் பூராவும் சேனையிடத்திற்கு போய் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. ஆமென். சரிங்க. ஓகே, இங்கிலீஷ்ல பாருங்க. And it came to pass the same night that the Lord said to him Arise, get you down to the camp, for I have delivered it into your hand. But if you fear to go down, go you with Purah. See, God says, but if you fear to go down to the camp, go down with Purah, your servant down to the camp. So God understood he is fearful. That's why God says, if you are frightened to go there or fear to go down, so take your friend Purah along with you and better you go there and see what's going on there. Amen. உங்களுக்கு 3 வசனம் காமிச்சேன். 3 வசனத்துல அவர் பயப்படுறாரா இல்லையா? பயப்படுறார். என்னங்க? எஸ், பயப்படுறானா இல்லையா? பயப்படுறார். இப்போ கர்த்தர் இவனுக்கு தரிசனமாறார். ஒரு தூதனை போல தரிசனமாறார். இது வந்து இயேசுநாதரே வந்துட்டு இருக்கிறார். ஆமென். ஆனா ஒரு மனுஷன் மாதிரி தான் ஆண்டவர் அங்கே தரிசனமாகிறார். இவன் மனுஷனை பார்க்குறான், ஆனால் பேசுறதெல்லாம் கடவுளுடைய சத்தம் வருது. இப்போ 11ஆம் வசனம் மீண்டும் போலாங்க. 11th verse, same 6th chapter. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து, தூதனானவர் மரியாதை இருக்கும். ஆமென். இது ஜீசஸ், எஸ், சன் ஆஃப் காட். தூதன் அப்படின்னாக்கா வேற யாரோ, ரைட்டுங்களா? கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தான். அப்பொழுது குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போர் அடித்தான். இது முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ 12 பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் கவனிங்க. கிடியோன் வந்து என்ன வேலை செய்யுங்கிறான் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. கோதுமையை போர் அடிச்சுக்கணும். he was threshing the wheat. ஆமென் ஆமென். போர் அடிச்சுங்கறான். யாரு? கிதியோன். தூதன் எங்க உட்கார்ந்து இருக்காரு? கர்வாலி மரத்து கீழே உட்கார்ந்துக்கிறார். ஆமென். தூதன் வந்து மரத்து கீழே உட்கார்ந்துக்கிறார். மரத்து கீழே உட்கார்ந்து தரிசனமாயிட்டு இப்போ என்ன சொல்றார்? கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே.
என்னன்னு சொல்றாரு? பராக்கிரமசாலியே. நான் சப்போஸ் நான் தூதனா நான் என்ன சொல்லுவேன்? ரே பயந்தாங்கொலி இல்ல கிதியோனை பார்த்து, ஏ கிதியோன் பயந்தாங்கொலி, பயப்படுறவனே, திகில் பிடிச்சவனே, அப்படிதான் நான் கூப்பிட்டு இருப்பேன். ஆமென் ஆமென். ஏங்க நான் சொல்ற புரியுதுங்களா? பயங்கொல்லி, நம்ம ஊர்ல பயந்தாங்கொல்லி, அது ஒரு ரியல் மீனிங் வந்து பயங்கொல்லி, எல்லாத்துக்கும் பயப்படுறவனே. ஆமென் ஆமென் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு இருப்பேன். நீ இல்லாட்டி கொஞ்சம் கிண்டலுக்கு கல்லடிச்சுப்பாங்க, கல்லடிச்செல்லாம் பார்த்துப்பாங்க. ஆனா கர்த்தர் வந்து அவனை என்னன்னு கூப்பிட்டார் பாருங்க? பராக்கிரமசாலியே. சொல்லுங்க, பராக்கிரமசாலியே. எல்லாம் சொல்லுங்க, பராக்கிரமசாலியே. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். அல்லேலூயா அல்லேலூயா. சரிங்க. அங்க பாருங்க, கர்த்தருடைய தூதனான அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். இன்னைக்கு கிதியோனுக்கு கொடுக்கிற எல்லா கவனிங்க என்ன பாருங்க? ஆமென். குழந்தை அழுந்துச்சு, கூட்டின்னு போயிட்டாங்க. இதை நீங்க பார்த்தே இல்ல, புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்களே, என்ன பாருங்க. நானே புதுசா பாக்குறேன், நானே விட்டேன். ரைட்டுங்க, கவனிச்சுங்க. எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஆமென் ஆமென் ஆமென். சரிங்க. இப்ப கிதியோனுக்கு கர்த்தர் என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரோ அதுதான் உனக்கு எனக்கும் கொடுக்கும். ஆமென். நீங்க ரொம்ப பெரிய சூரப்பள்ளிங்கள, நீங்க கூட பயந்தாங்கொல்லிங்க தான். ஆமென். கொஞ்சம் இங்க வலிச்சா என்ன வலிக்குது அப்படின்றீங்க, சின்ன சின்னதுக்கெல்லாம் போய் இது கம்ப்ளைண்ட், ரைட்டுங்களா? அப்போ நீங்க கூட வாழ்க்கையில் இருக்க துன்பங்க பிரச்சனை நிமித்தம் எல்லாமே பயந்த சுபாவத்தில் தான் இருக்கிறீங்க. என்னாமோ ஏதாமோ லாக்டவுனோ இது அப்படின்ட்டு எல்லாருக்கும் பயம். எப்படி இருக்கமோ இந்த வருஷம் அப்படின்னு. ஆனா கர்த்தர் உன்னை பார்த்தவனே சொல்றாரு பயந்தாங்கொல்லின்னு சொல்ல. ஆமென். உன்னை பார்த்து என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலி. ஆமென், பராக்கிரமசாலி. ஆமென் 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 ஆமென். இங்கிலீஷ்ல பாருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் மெதுவா, இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. And the angel of the Lord appeared to him. And the angel of the Lord appeared to him. And said to him, the Lord is with you. The Lord is with you. You mighty man of valor. You mighty man of valor. Once again, ma. The Lord is with you. The Lord is with you. The Lord is with you. You mighty man of valor. Okay. பராக்கிரமசாலி தமிழ்ல, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்தம் உங்களுக்கு பார்த்து வருது. பராக்கிரமசாலியே, நீ சாதாரணமான பிள்ளை இல்ல, என் பிள்ளை. ஆமென் ஆமென். நீ பராக்கிரமசாலி. ஆமென். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்தம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். வாக்குத்தத்தத்துல எல்லாம் பெரிய வாக்குத்தத்தம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். ஹalleluya ஹalleluya. இப்பே தைரியம் வந்துச்சு. என்ன வருது பார்க்கலாம், கீழ்ச்சலாம். மகன் எங்கடா இருக்கிறான் சாத்தான்ற மாதிரி. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இல்ல பாருங்க, நான் என் சுபாவத்தை சொன்னேன். என் மனுஷன்லாம் அப்படிதான். இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்து உனக்கு பேர் வைக்குவான் மனுஷன். உன் சூழ்நிலையை பார்த்து பேர் வைக்குவான். ஏடுங்களா, நான் சின்னவனா இருக்கும்போது எனக்குள்ளாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நான் ரொம்ப சாப்பிட்றது கல்ல குள்ள அப்படின்னு பாருங்க, என் பேரெல்லாம் சொல்லிட்டேன். அப்படி சொன்னோன்னே எனக்கு அப்படி பயங்கர கோவம் வரும். எனக்கு கோவம் வரணுன்னாக்கா கல்லன்னுவாங்க, அவ்வளோதான். இப்போ கூட நான் எங்கள் எல்லா வீட்டில் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லு, கரெக்ட் தானே? கல்லன்னு சொன்னாக்க எனக்கு ரொம்ப கோவம் வரும், பயங்கரம். ஏன்னா என் பேர் சொல்கிறேன், அப்போ இதோ இவர் கல்லன்றான். இப்போ இல்லைப்பா, அது அந்த காலம், ரைட்டுங்களா? இப்போ என்ன சொன்னாலும் ஒன்றும் இல்லை. மாறனுக்கெல்லாம் தெரியும், நான் கல்ல தான் சொல்லுவாங்க. என் திட்ட பேரே கல்ல தான் அந்த காலத்தில். ஆமென். நான் சொல்லிட்டேங்க. ஹalleluya. ஆமென். எங்க மாமா எனக்கு பேர் வச்சார் கல்ல பட்டாணி மகாச்சோளம். கல்ல பட்டாணி இது மூணு நிறைய சாப்பிடுவேன், இப்போ கூட சாப்பிட்டுக்கிறேன். சரி, ஓகே. நான் நல்ல பேர் தான்ண்ணா, சூப்பர்ண்ணா. அப்போ அதில் வந்து எல்லாம் ஊர் ஜனமே கல்லன்று மாத்த பிடிச்சிட்டாங்க என்ன, ரைட்டு. சரி, கவனிங்கோ. அப்போ மனுஷன் என்ன செய்கிறானோ அத்தை பார்த்து தான் பேர் வைக்குவாங்க. பாருங்க, ஒருத்தரை பார்த்து குருடன் அப்படின்வாங்க. ஏன்னா அவர் என்ன இருக்காரு, பார்வை இல்லாத இருக்கார்.
ஒருத்தர் கால் வர நடந்தாங்க சப்பானி அப்படின்னு பேர் வைக்கிறான். எப்பயோ ஒருத்தன் அவன் பன்னு திட்டுக்கிறான், பேர் பன்னு திருடி. பன்னு திருடி. இன்னொருத்தர் ஸ்கூல்ல திட்டிக்கிறாங்க, ஸ்கூல் திருடி. பாருங்க, செய்ததை பார்த்து நடக்கிறத பார்த்து மனுஷன் பேர் வைக்குவான். ஆனால் பின்னாடி அவங்க எவ்வளோ நல்லவங்களா ஆகுறாங்க, எப்படி வல்லவர்களா ஆகுறாங்க ஜனத்துக்கு தெரியாது. ஆனால் இவன் பயந்தாங்கொல்லியா இருக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் பெரிய வீரனா மாறுறான், பெரிய வீரனா மாறுறான். அது கர்த்தருக்கு தெரியுது, வேற யாருக்கும் தெரியாது. அவன் ஆக போறதை கண்டு கர்த்தர் சொல்றார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறான். கைகளை தட்டி தேவனை பாத்தீங்களா? ஆமென். நடக்கிறத பார்த்து நடந்ததை பார்த்து இப்ப இருக்கிறத பார்த்து பேர் வைக்குவான் மனுஷன். மனுஷன் அப்படிதான். ஆனா கர்த்தர் உனக்கு என்ன நடக்க போறது அவருக்கு தெரியும். ஆமென். சின்ன பையனாக்கும் போதே ராஜான்னு சொன்னார். யாரு? தாவீதை பார்த்து. அவன் ஆடு மேய்க்கிறவன் தான், ஒன்னும் ராஜாவாகல. ஆனா சின்ன வயசுல அவனுக்கு ராஜான்னு பேர் வச்சார். எனக்கு அன்பாங்களே, உனக்கு நடக்கிறது உங்க வீட்டுக்கு தெரியாது, உங்க அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது. உன்னை அழைத்த தேவன், உன்னை படைத்த தேவன் ஒருவர் இருக்கா. உனக்கு என்ன நடக்க போகுது, இன்னும் ஒரு 10 வருஷத்துல எப்படி இருக்க போற அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். உன்னை குறிச்சு உனக்கே தெரியாது. நான் சொல்லட்டும், உன்னை குறிச்சு உனக்கே தெரியாது. உன்னை குறித்த அப்பா எல்லாம் அறிந்து இருக்கா. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆமென், ஆமென், ஆமென். You mighty man of valor. பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே. ஆமென். உன்னை கண்டு சாத்தானுடைய கூட்டம் கதி கலங்கும். உன்னை கண்டு அசுத்தாவிகள் நடுகும், நோய்கள் நடுகும், பேய்கள் நடுகும், எல்லாம் உன்னை கண்டு ஓட போடுகிறது. கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். யார் உன்னை கைவிட்டாலும், யார் உன்னை பிரிந்தாலும் அவர் பிரியாதவர். உன்னை கொண்டுதான் செய்ய போகிறார். ஜனம் பார்க்க போகுது, எல்லா கண்ணும் பார்க்க போகுது, எல்லா கண்ணும் கண்டு பிரமிக்க போகுது. கர்த்தர் உன் குடும்பத்தை உயர்த்துகிறார், உன்னை உயர்த்துகிறார். இன்னும் கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள். இன்னும் கொஞ்ச நாள் தான். பயப்படாத, உனக்கு காலம் வந்துச்சு. கர்த்தர் அப்பாயிண்டட் டைம் வந்துச்சு. the கர்த்தர் உனக்கு டெசிக்னேட் பண்ண டைம் வந்துச்சு. the appointed time has come. this is the day of salvation. God going to deliver you. God going to exalt you. God going to take you to a higher position. Hallelujah, 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 hallelujah. Amen. நீ நினைச்சே பார்த்துக்க மாட்ட, இவ்வளவு மேல நான் வருவேனா? ஆமா. யாரு பிரமிக்கிறாங்களோ இல்லையோ, நீயே உன்னை கண்டு பிரமிக்க போகிற. நீயே உன் கண்ணை நம்பாதே. அப்படியா கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். கர்த்தர் உன்னை மேலே கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. கிதியோன், கிதியோன், நீ பராக்கிரமசாலி. You are a mighty man of valor. Yes, 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 yes. God has called you. Amen. 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 Praise the Lord. Praise. God has chosen you for a separate task. Amen. God has chosen us for a separate mission. Amen. Amen. God going to accomplish that mission only through you. Hallelujah. Your hand going to fulfill it. Amen. கர்த்தர் பிரத்யேகமா ஏதோ ஒரு விசேஷ காரியத்துக்காக உன்னை தெரிந்து கொண்டார். உன்னை தான் அழைத்தார். உன் கைகளை கொண்டு தான் செய்ய போகிறார். உன் கைகளை கொண்டு தான் செய்ய போகிறார். உன்னை உயர்த்த போகிறார். Hallelujah. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருன்னா பாருங்க, அவன் இன்னும் ஒரு கிடியோன் வந்து ஒரு இன்னும் 3 மாசத்துல என்ன செய்ய போறான் அத்த சொல்றார் கர்த்தர். ஆமென். நீ பயந்தாங்கொல்லி இல்லடா. யாரா உன்னை பார்த்து பயந்தாங்கொல்லி சொன்னது? நீ பராக்கிரமசாலி. ஆமென். நீ பராக்கிரமசாலி. எஸ். உன் ஒருத்தனை கொண்டு தான் நான் அடிக்க போகிறேன். உன்னை கொண்டு நான் உபயோகப்படுத்த போறேன், உன்னை பயன்படுத்த போகிறேன், உன்னை யூஸ் பண்ண போகிறேன். எல்லா சாத்தானுடைய ராஜ்யம் கதி கலங்கும், உன்னை பார்த்து நடுங்கும், உன்னை பார்த்து எல்லாம் வேதனைப்படுவான். அவ்வளவா கர்த்தர் உன்னை உபயோகப்படுத்த போகிறான். ஆமென். ரைட். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்தம். ஆமென், ஆமென். அங்க என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். என்ன பண்றாரா? கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, சிரிச்சினே, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் சொல்லுங்க. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அப்படியே சொல்லுங்க. உன் கூட இல்லைன்னு சொல்லிட்டு போறீங்க. உன் கூட இல்லை, என் கூட தான் இருக்கிறாருன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் சொல்லுங்க. இன்னொரு முறை, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். தேங்க்யூ, தேங்க்யூ. கர்த்தர் என்னோடு இருக்கார். ஆமென், ஆமென். கர்த்தர் என்னோடு சொல்லுங்க எல்லாம். கமான்.
ஒரு 4-5 முறை சொல்லுங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். போதுங்க. இது ஒரே ஒரு வாக்குத்தத்தம் போதும். ஆமென். நம்ம அதான் சொல்லுங்களே, வண்டி ஓடிடும் அப்படின்னா இதை வச்சு நான் ஓட்டிடுவேன்றாங்க. ஆமென். இவனுக்கு இன்னும் இருக்குதா, இதை வச்சுன்னு ஓடுறது இல்லை, இதுவே ஓடிடும். இன்னும் வருதா? ஆமென். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். நீ பராக்கிரமசாலி. ஆமென். You are a mighty man of warrior. Yes. You are a mighty man of valor. Yes. You are a mighty one. Amen. Your seeds will be mighty in this land. Amen. உன் சந்ததி தேசத்திலே பலத்திருக்கும். Amen. நீ பலவான். Hallelujah. நீ பலவான். Hallelujah. கர்த்தர் உன்னை அழைத்து இருக்கிறார். Amen. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். Amen. 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 அவன் நம்ப மாட்டானே, லேஸ்ல நம்பவே மாட்டான். 13 அப்பொழுது கிதியோன் 13 அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி என் ஆண்டவனே. ஏன்னா அப்படி பயப்படுற? எப்படி கத்துறோம்? ஏன் கூட வா. நாங்க நான் பராக்கிரமசாலியா? அப்ப எப்படி சொல்லலாம் பாருங்க. என் ஆண்டவனே. இங்கிலீஷ் எப்படி இருக்குது? இங்கிலீஷா ஓ மை லார்ட் சொல்லுமா. And Gideon said to him. Gideon said to him, Oh my Lord. Oh my Lord. ஏதோ பாம்பு தேளு பார்த்த மாதிரி கத்தனா அப்படின்னு. ஓ மை லார்ட். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி என் ஆண்டவனே. கோயப்பா ஏதோ சொல்லுவா. என் ஆண்டவனே. சரி, ஓகே. ரைட் கரெக்ட். இதான் கரெக்ட். என் ஆண்டவனே. கரெக்ட் ஸ்டைல். என் ஆண்டவனே. கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களோடு இருக்கான்னு சொன்னீங்க. இதெல்லாம் கர்த்தர் என் கூட இருந்தாக்கா இதெல்லாம் ஏன் நடக்கணும்? ஏன் நாங்கள் மலையில் வாழணும்? ஏன் இன்னொருத்தங்க பயந்து நாங்கள் போராடிக்கணும்? எதுக்கு ஊரெல்லாம் விட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டு அப்படின்னு இவன் சொல்லுகிறான். கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? கர்த்தர் எங்கே? அவருடைய அற்புதங்கள்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். பழைய இது ரெக்கார்டு அப்படியே ஓடுது. பழசெல்லாம் விட்டுணும். கர்த்தர் சொல்ற புதிய காரியத்தை செய்வேன். ஆமென். அவன் புதுசா செய்வேன். எஸ். பழசெல்லாம் மறந்துடுங்க. ரைட்டுங்களா? புதுசா பேசுங்க. ரைட்டுங்களா? அது பழசெல்லாம் நடந்ததெல்லாம் பேசக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓகே. இவன் எப்படி தெரியுமா பாஸ்டர்? சரியாகவே படிக்கிறது இல்லை. யார்கிட்ட மானத்தை எடுக்கிறீங்க பாருங்க பிள்ளைங்கள. இவன் சரியாகவே படிக்கிறது இல்லை. அங்கே போங்க, சதீஷ் பாஸ்டர் சொல்லிட்டு வரேன். பாஸ்டர் இவன் என்னான்னு கேளு, இவன் சரியாகவே படிக்கிறது இல்லை. பார்த்து அவருக்கு போச்சா ஊருக்கே போயிடும் அது. சும்மா தமாஸ்கா. ரைட்டுங்களா? உன்னை திட்டா ஏதோ நீ நினச்சிக்க மாட்டேயா. நல்ல பிள்ளை ரைட்டுங்களா? ஆமென். சரி, நீங்கள்லாம் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. ரைட்டுங்களா? பாஸ்டர்கிட்ட இது சொல்லிட்டு சீக்ரெட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோ சீக்ரெட்டாக நாங்கள் இது மெயின்டைன் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு ஒரு பிரத்யேக ஒரு அழைப்பு இருக்குது. சரி, எவ்வளோ விஷயம் எனக்கு சொன்னாலும் ஃபஸ்ட்டு இது சில விஷயம் ரைட்டுங்களா அது பின்னாடி நானே மறந்துடுவேன் தவிர ஒரே ஒரு இது கூட இங்கே கூட போகாது. ரைட்டுங்களா? நம்பி சொல்லுவாங்க சில விஷயத்த. ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைய மானத்தை எடுக்கணும்னு எல்லாட்டையும் சொல்லிட்டு வரீங்க. அதான் என்கிட்ட சொல்கிறீங்க சதீஷ் பாஸ்டர், நான் ஒரு டெக்கன் ஹெரால்டு, அவர் ஒரு என்ன தினத்தந்தியா அப்படி வச்சுக்கலாம். ஆமென். நாங்கள் பரவாயில்ல ஏதோ பேப்பரோட போயிடுறோமா. நீங்கள்லாம் சன் டிவிப்பா. சன் டிவி 24/7ங்கோ. ரைட். இவன் பாரு என்ன சொல்கிறேன், கர்த்தர் எங்களோடு இருந்தால் ஆமென். இதெல்லாம் ஏன் நடக்கணும்? இதெல்லாம் நடந்துச்சு, இனிமேல நடக்கிறத பாரு. ஆமென். ஸோ என்ன சொன்னா எங்களை எகிப்திலேருந்து கொண்டு வர. சரி, ஒரு விஷயம் இதில் நல்லா தெரிதுங்க.
படிங்க இங்க தமிழ்ல படிங்க ஒரு முறை. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? ஸ்டாப். இங்கிலீஷ். And Gideon said to him, Oh my Lord, if the Lord be with us, why then is all this befallen us? And where be all his miracles? Which our Lord Father told us of. Saying, did not the Lord bring us up from Egypt? But now the Lord has forsaken us. And delivered us into the hands of the Midianites. இவன் ஒரு வார்த்தை சொல்றான், கர்த்தர் எங்களோடு இருக்கா நீங்க சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு தெரியல. எங்க அப்பா எல்லாம் சொன்னாங்க கர்த்தர் எங்களை எகிப்துல இருந்து கொண்டு வந்தாராம், சிவந்த சமுத்திரத்தை பிரிச்சாராம், மன்னாவை கொடுத்தாராம். கர்த்தர் இதெல்லாம் அவங்க அப்பா அம்மா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, தெரியுதுங்களா? கிதியோன் சொல்றான், எங்க அப்பா அம்மா சொன்னாங்க கர்த்தர் இப்படியாப்பட்ட அற்புதம் செய்கிறவர், ஏன் இப்ப செய்யல அப்படின்னு கேட்கிறான். அப்போ கிதியோன் அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்ன கதை சொல்லி வளர்த்துருக்காங்க, கர்த்தரை பத்தி சொல்லி வளர்த்துருக்காங்க. அதாங்க நீங்க கூடங்க உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஜீசஸை பத்தி சொல்லணும். பிள்ளைங்க வந்து இங்க அட்டென்ட் பண்ணும். குழந்தைங்க அழுதா கூட பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், ரைட்டுங்களா? பட் இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து அட்டென்ட் பண்றாங்க. இவங்களுடைய ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். எவனும் அசைக்க கூட பார்க்க முடியாது. இந்த பிள்ளைங்க இப்போவே சர்ச்சுக்கு வரும்போது வருங்காலத்தில் பயங்கரமாக இருக்கும், மகிமையாக இருக்கும். சிஸ்டர் ஏதோ உங்கள் பையன் வருதுல வரமாட்டேங்கிறான் ஐயா, நான் ஏன் பண்ணுறது? வரமாட்டேங்கிறான் ஐயா, வான் கூப்பிட்டானே குத்துறான் ஐயா, இப்போ குத்துறானா, நீ வாங்க போகிற அடி. குழந்தைங்கள அடிச்சு கூட்டின்னு வரணும். ஃபஸ்ட்டு நீங்கள் உட்கார வைக்கணும், இல்லாட்டி சாப்பாடு இல்லைன்னு சொல்லணும், இல்லாட்டி வீட்டை விட்டு போடான்னு சொல்லணும். ஆமென். சாப்பாடு கிடையாது. எங்கள் பிள்ளைங்க கேட்டு பாருங்க, ஈவினிங் ஆனால் வந்து ப்ரேயர், டெய்லி எங்கள் வீட்டில் ப்ரேயர் இருக்கும். ஒரு முறை ப்ரேயருக்கு வராத எங்கள் பசங்க மோலின்னு ரேச்சல் சின்ன பசங்க லீமா வீட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க. அங்கேருந்து வந்தாங்க, டைம் ஆயிடுச்சு, ப்ரேயருக்கு வரல, தூக்கிட்டான் ஒரு பேட்டை, கிரிக்கெட் பேட்டை அடிச்சு மகளை அடிச்சு பிச்சுடுவேன் அப்படின்னு. ஆமேன். எடுத்துட்டேன் பாருங்க, எங்கள் மகன் மம்மி இவரை பாரு எப்படி நிற்கிறாரு அப்படின்ட்டு. நான் அவ்வளோ முறைச்சி கோவத்தில் நின்றுதெல்லாம் இவங்க பார்த்தே இல்லை. மம்மி இவர் பாரு எப்படி பார்க்குறாரு எப்படி நிற்கிறாருன்னு பயந்துட்டாங்க. எனக்கு அன்பால எப்படின்னா இருக்கட்டும்ங்க, என் ரூஃப்குள்ள எங்கள் வீட்டுக்குள்ள இருக்கணும்னா இதெல்லாம் இருக்கணும். ஆமென் ஆமென் ஆமென். எஸ், இதில் இந்த வீட்டில் வந்து சினிமா பாட்டுக்கு இடம் இல்லைன்னா இடம் இல்லை தான். ஆமென் ஆமென். நீ எப்படி நம்ம எங்கள் வீட்டு உள்ள சினிமா பாட்டுக்கு இடம் இல்லை. இங்கே இயேசுவை தான் நாங்கள் உயர்த்துவோம், இயேசுவை தான் உயர்த்தி பிடிப்போம். ஆமென் ஆமென். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். ஏன்னா நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். சின்ன வயசில் கதையை சொல்லுங்க. எங்கள் 3 வயசு வரைக்கும் எங்கள் பாப்பா நான் தூக்கி கூட இல்லை, சரியாக தூக்க மாட்டேன், பயம் எனக்கு. குழந்தை தூக்குனா அதுன்னா உரம் விழுந்துருது அப்படின்னு இன்னும் எனக்கு தூக்கி பழக்கலை. குட்டு பழக்கும்போது நான் கற்றுக்கினேன், கொஞ்சம் அப்படி கொடுத்து தூக்கினேன், ரைட்டுங்களா? அதனால் இது வரைக்கும் குழந்தைங்களை அவ்வளோ சரியாக தூக்க மாட்டேன். அதனால் குழந்தை மேலே அஃபெக்ஷன் இல்லைன்னு நினைக்காத நீ என்ன. குழந்தைங்கன்னா ஆசை தான். ஆமேன். என்னன்னா அதுங்க கூட விளாட்றதுக்கு தெரில, எப்படி வருதோ அதுங்க கூட எல்லாம் வந்து நான் வந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னு பேச முடியுமா? யோவான் 4:3 என்ன சொல்லு குழந்தைகிட்ட, அதுகிட்ட போய்ட்டு ஜுச்சு சுச்சு பிபி பிபி டுட்டு டுட்டு அப்படியெல்லாம் கத்தணும் முடியாது. எங்கள் பசங்களை கொஞ்சத்துக்கு கூட அப்போல்லாம் ஒரு 2 விசில் எடுத்தாவா, இதுவும் சரியாக வரல, நான் என்ன பண்ணுறது, இப்படி தான் விசில் அடிக்கிறது அப்படின்னா அதுவும் சரியாக வராது. ஆனால் குட்டிக்குன்னா கொஞ்சம் விதமா என் சேலத்து செல்லம், என் வேலத்து வெல்லம், என் மூலக்கடை முட்டாயி, என் கோபால் செட்டி, காவா பார்க்குற கலெக்டரு, ஏரி பார்க்குற இன்ஸ்பெக்டரு, அப்படி கொஞ்சிறாருங்க.
இதெல்லாம் எங்க அம்மா என்ன கொஞ்சுந்தையா. சரி சரி. எங்க அம்மா என்ன பார்த்து கொஞ்சுனது அப்படிதான். கலெக்டர் இன்ஸ்பெக்டர் நாங்க பாத்தியா. சேலத்து செல்லமா, எங்க அம்மா ஒரு சேலம். சேலத்து செல்லம், வேலத்து வெல்லம், மூலக்கடை முட்டாயி, கோபால் செட்டி, காவா பார்க்குற கலெக்டர், இன்ஸ்பெக்டர் ஏரி பார்க்குற இன்ஸ்பெக்டர் எழுதி கொடுத்துறியா. இப்போ இதெல்லாம் கற்றுக்கின்னு போயிட்டு இவங்க வீட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யாருக்கும் தெரில. ஓகே, ஆமேன் ஆமேன் ஆமேன். சரி, ஓகே. அவங்க அப்பா அம்மா டீச் பண்ணாங்க. ஸோ பேரண்ட்ஸ், யூ ஹவ் டு டீச் யுவர் சில்ட்ரன். சர்ச்சுக்கு கூட விட்டுவாங்க. செலவாகுதான் பயப்பட, எதுக்கும் செலவு பண்ணுறீங்க. செலவு பண்ணி பிள்ளைங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து, சிப்ஸ் பாக்கெட்டெல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் எடுத்து வந்து இங்கே சாப்பிட வைங்க. ஏதோ குப்பை தான் போடுறாங்க, எப்படியோ இருக்கிறாங்க. சந்திரம்மா பெருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? சந்திரம்மா பெருக்கிறதுக்குறவங்க எல்லாம் வாங்க. சர்ச் இருக்குது, நீ ஒன்றும் பயப்படாதீங்க. பிள்ளைங்க எவ்வளோ இது பண்ணாலும் சரி, கொண்டு வாங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்க ஆலயத்தில் வரணும். ஆமென். ஆலயத்தில் வரணும், வளரணும். ஆமென். அங்கே பாருங்க, சர்ச்சுக்கு ரெகுலராக வர பிள்ளைங்களாம் ரொம்ப நல்லா, அவங்க இது நல்லா இருக்கும். பிள்ளைங்களாம் கீழ்ப்படிவாங்க, உங்களுக்கு கீழ்ப்படிச்சு இருப்பாங்க. ஆமென். இப்போ சர்ச்சுக்கு வர பிள்ளைங்களே சிலது கீழ்ப்படிறதுலன்னு பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இன்னும் வராது போயிடுச்சுங்கன்னா எப்படி இருக்கும் பாரு, ரொம்ப கஷ்டம். வீட்டுக்கு வரும்போதே ஆண் வருவான் குஷ்டு அப்படின்னு. நீ அம்மாலா என்னை பெத்தியா நீனுவான். அட பாவி, நீ பெக்கல என்னை கக்கினான்றான். அடா பாவி நாயடா. அப்போ கிதியோன் அவங்க அப்பா அம்மாலாம் வந்து கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க கடவுளை பற்றி. கமான் 14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. பிரைஸ் காட். கர்த்தர் சொல்றா, அப்போது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு மீதியானரின் கைக்கு நீ அவர்களை ரட்சிப்பாய், காப்பாற்றுவாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நான் அனுப்புறேன், நான் தான் அனுப்புறேன். நான் உன்னோட கூட இருக்கேன். ஏன்டா பயப்படுற? எதுக்கு பயப்படுற? நான் உன்னோட கூட இருக்கேன். உன்னை அனுப்புகிறவர் நான். ஆமென். இதுங்க கர்த்தர் மாத்திரம் ஒருத்தனை அனுப்பி வச்சார். நீ போன்னு சொன்ன அவள் தான், அது பின்னாடி அவர் பேக் பண்ணுவார். என்னங்க அவர் பேக்கப் தெரியல. இப்போ நான் எங்கே இடத்துக்கு தம்பி இவனு அனுப்புறேன்னு வச்சுங்களேன், யார் கௌதம, அதுக்கு பேக்கப் எல்லாம் நான் அவன் போயிட்டு வர்றதுக்கு சார்ஜு, சாப்பிட்றதுக்கு சார்ஜ் எல்லாம் நான் கொடுப்பேன், எல்லாம் பார்த்துக்குவேன். ரைட்டுங்களா? அப்போ பாஸ்ட் அனுப்பி வச்சாவே பாஸ்ட் அனுப்பிச்சு வைக்கிறார். அவர் கார் கூட எடுத்துன்னு போமேன் அப்படின்னு சொல்கிறேன்னு வையன், போகிறாங்க. ஆமென் ஆமென். அப்போ பாஸ்ட் அனுப்பிச்சு வச்சாவே அவ்வளோ எல்லாம் இருக்குது. நீ போகிற இடத்துல உனக்கு சாப்பாடுலாம் கொடுப்பாங்க, பிரியாணிலாம் கொடுப்பாங்க, நீ பயப்படாத போ. அப்படி அனுப்புறது நானு அப்படின்னு. ஆமென். அப்போ சாப்பாடு போட்டு கிட்ட காசு வச்சுக்கடா போடா அப்படின்னு. ஆமென் ஆமென். அப்போ ஒரு மனுஷன் அனுப்புனாவே இவ்வளோ இது இருக்குதுனாக்கா, இன்னொருத்தர் சொல்றாங்க நான் அனுப்பிச்சேன்னு சொல்லு. பார்த்தா, நான் அனுப்பிச்சேன்னு சொல்லு. ஏன்னா அவங்க பேர் சொன்னாங்க, வேலை நடக்கும். ஆமென் ஆமென். ஆனா இப்போ கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷத்தை உள்ள நுழையறதுக்கு நான் உன்னை அனுப்பி இருக்கிறேன். எந்த மீதியானரும் உன்னை டச் பண்ண முடியாது. நான் அனுப்புறேன், நான் உன்னை அனுப்புறேன். இந்த வருஷத்துக்குள்ள நான் உன்னை அனுப்புறேன். போ, இருக்கிற பலத்தோட போ. இதுக்கு ஸ்பெஷல் ஸ்ட்ரென்த் எல்லாம் வேணாம், இருக்கிற பலத்தோட போ. ஏன்னா அனுப்புகிறவர் நான், உதவி செய்கிறவர் நான், உயர்த்த போகிறவர் நான், உன்னோடு இருக்கிறவர் நான், உன்னை மேல் கொண்டு வருகிறவர் நான், உன்னை குணமாக்க போகிறவர் நான், பணத்தை கொடுக்கிறவர் நான், ஆர்டர்ஸ்களை கொடுக்கிறவர் நான். நான் உன்னோட இருக்கேன், நான் அனுப்புறேன். போ, இருக்கிற பலத்தோட போ. எப்படி இருக்கா ஆண்டவரே 2022? இந்த வருஷம் எப்படி இருக்கும்? என்ன பண்ணோம்? நம்ம தான் ஏற்கனவே 2 லாக்டவுன் பார்த்தோம். பயப்படியா லாக்டவுனுக்கு மாறா? இடங்களா பயமே இல்லாத போச்சு. என்ன ஆகும் ஏதாவது இடங்களா? யார் வீட்டில் சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, கேஜ் ஃபெய்த் அசம்பிளியில் ஆராதனை பண்ற பிள்ளைகளுடைய வீட்டில் கட்டாயம் பணம், சாப்பாடு எல்லாம் கொட்டி கிடக்கும். உங்க வீட்டில் இருக்கும். ஆமென் ஆமென். கர்த்தர் சொல்றார், அப்போது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. கர்த்தர் சொல்றாருங்க, உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம், இருக்கிற பலத்தோட போ. சொல்லுங்க, இருக்கிற பலத்தோட போ. சொல்லுங்க, இருக்கிற பலத்தோட போ. நீ இருக்கிற பலமே போதுமா? ஆமென்.
ஸோ கொஞ்சம் தான் இருக்குது ஆண்டவரே, இந்த வேலையை எப்படி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், வீடு கட்டணும் இல்லாட்டி கல்யாணம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். கர்த்தர் சொல்றார், இருக்கிற பலத்தோட போ, இருக்கிற அந்த கொஞ்சம் காசை வச்சு செய். நான் செய்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் அற்புதம் செய்கிறேன். உதவிகள் வரும், பரத்திலிருந்து உதவிகள் வரும். கொஞ்சம் தான் இருக்குதப்பா, இருக்கிறத வச்சு செய். 5 அப்பம் 2 மீன் தான் ஆண்டவரே, பயப்படாத. 5 அப்பம் 2 மீன் என் கைக்கு வரும்போது அது பலுகும், அது பெருகும், பெருக்க ஆசீர்வாதத்தை தருவேன். மிச்சம் இருக்கும், மிச்சம் இருக்கிற மாதிரி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றேன். கர்த்தர் சொல்ற, அப்போது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். நீ தான் ரட்சிப்பாய். உன் மூலமா உன் வீடு காப்பாற்றப்பட போகுது, உன் குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். சோ இந்த வேலைக்காக அனுப்புகிறவர் யாரு? நான். கர்த்தர் சொல்ற, நான் தான் உன்னை அனுப்புறேன், நீ போ. ஆமென். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இங்கிலீஷ்ல படிச்சல, Then the Lord turned to him and said, and the Lord turned to him and said, go in this might of yours, go in this might of yours, go in this your might, go in this your might. Okay, same verse da. And you shall save Israel, and you shall save Israel from the hand of the Midianites, from the hands of the Midianites. Have not I sent you? Have not I sent you? Here God assures you saying, have not I sent you? அனுப்புகிறது நான் அல்லவா. ஏன் பயப்படுற? அந்த மனுஷனுக்கு முன்னாடி நிற்கிறோமே, இல்லை மேனேஜருக்கு முன்னாடி நிற்கிறோமே, நான் நாளைக்கு இது சப்மிட் பண்ணுமே, ஏன் நாங்கள் என்ன சப்மிட் பண்ணுறது? சரி ஏதோ ஒன்று எடுங்களா, சப்மிட் பண்ணுமே. அவன் மேனேஜர் நான் நினைப்பான், எங்கள் லெக்சரர் நினைப்பாங்க, இதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, கர்த்தர் உன்னை அனுப்புகிறார். உனக்கு ஞானத்தை அவர் தருகிறார், பலத்தை தருகிறார், கிருபைகளை தருகிறார், வல்லமைகளை தருகிறார். ஆமென். கர்த்தர் எல்லாம் எத்தனாகட்டுங்க உன்னோடு இருப்பார். ஆமென். அனுப்புகிறவர் அவர். ஆமென். சரி, இதே தான் நியூ டெஸ்டமென்ட்ல ஜீசஸ் அனுப்பி வச்சார். ஆமென். என்ன அனுப்பி வச்சார் பாருங்க. Matthew 10 chapter verse 1. மத்தேயு 10:1 ஜீசஸ் அனுப்புறார் 12 சீஷர்களை. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதி எத்தனை வியாதி? சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களை அனுப்பினார். கையை தட்டு. எல்லா வியாதியை நீக்கவும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். இங்கிலீஷ். And when he had called to him his 12 disciples, he gave them power against all unclean spirits, to cast them out, and to heal all manner of sickness, and all manner of disease. சகல வியாதியும் சகல நோய்களும் அசுத்தாவிலையும் துரத்த அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாராம். கொடுத்து தான் அனுப்புறார். அடுத்த வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் இருக்காங்க. நீங்க 6ஆம் வசனம் படிங்க. 6 இதுல சேம் 6ஆம் வசனம். ஜீசஸ் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள்ன்றாரா. அனுப்பி வைக்கிற யாரு? கர்த்தர். அனுப்புறார். போங்க. எஸ். இங்கிலீஷ். But go rather to the lost sheep of the house of Israel. இஸ்ரவேல் வீட்டுக்கு போங்க. போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். As you go, preach saying the kingdom of heaven is at hand. ஓகே. இப்போ கர்த்தர் சொல்றார், கிடியோன் நீ போ, இருக்கிற பலத்தோடு போ. இல்ல ஆண்டவரே எனக்கு இன்னும் பலம் வேணும், எனக்கு பணம் இல்லை, இதெல்லாம் பார்க்காத, இருக்கிறதோட போ. நான் உன்னை அழைத்தவர், நான் உன்னை தெரிந்து கொண்டவர், நான் உன்னை வழி நடத்த போகிறேன் இந்த வருஷம் முழுதும். ஆமென். இந்த 22 முழுவதும் 2022 2022 வருஷம் முழுவதும் கர்த்தர் சொல்றார், உன்னை அனுப்புகிறவர் நான். உனக்கு உதவிகள் வரும், ஒத்தாசை வரும், பயப்படாத, போ, தைரியமா போ, கோதால இறங்கு, செய்யறத செய்யு, நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்றார் கர்த்தர். ஹல்லேலூயா. ஓகே, நம்ம இன்னும் நிறைய இருக்குதுங்க. கமான் வேகமா. இப்போ பேக் டு பெவிலியன். ஜட்ஜஸ் எத்தனாம் அதிகாரம்? 6ஆம் அதிகாரத்தை எத்தனைக்கிறோம்? 14. கர்த்தவனை பார்த்து உனக்கு இருக்கிற பலத்தோட போன்னு சொன்னான். இதுக்கு அவன் பழைய ஸ்டோரி எடுக்கிறான். அதற்கவன் என் ஆண்டவரே, அடா போப்பா, எப்போதும் கத்துறது கேக்குது, நம்ப மாட்டேங்கிறாங்க.
அதற்கு அவன் என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? காப்பாத்து. ரட்சிப்பேன்னா காப்பாத்து. எப்படி காப்பாத்துவேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளிது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அத அவன் சொல்றான். என் குடும்பம் ஏழப்பட்ட குடும்பம். எனக்கு எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் எங்கேருந்து சம்பளம் கொடுப்பேன்? நான் காப்பாத்துன்னு சொல்ற மீதியனர்கிட்ட சண்டை போறதுக்கு எல்லாரும் சோல்ஜர் கூட்டின்னு போனாக்கா எங்க நான் சம்பளம் கொடுப்பேன்? என் குடும்பம் ஏழப்பட்ட குடும்பம். நெக்ஸ்ட் சொல்றான், மனாசேயில் என் குடும்பம் எளிது, ஏழை, சின்னவங்க. நெக்ஸ்ட் என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். இங்கிலீஷை படிச்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். And he said to him, Oh my Lord, with which shall I save Israel? With which shall I save Israel? With what material I can save Israel? Behold, my family is poor. My family is poor in Manasseh, in all Manasseh tribe. My family is the poorest. And I am the least in my father's house. And I am the least in my father's house. I am not the eldest. I am the least. என் குடும்பத்தில் என்னை கண்டுக்கிறது கூட இல்லை, என்னை ஓரம் கட்டியிருக்கிறாங்க. லீஸ்ட், ஐ எம் த லீஸ்ட். நான் அவன் தமிழ் இருக்குது, என் தகப்பன் விட்டு நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். பார்த்தீங்களா, கர்த்தர் யாரை தெரிஞ்சுக்கிறாரு? நான் ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் வீட்டில் நான் என்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு நீ சொல்கிற பாரு, உன்னை தான் கர்த்தர் பார்க்குறார். ஆமென். இஸ்ரவேலில தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தர். இஸ்ரவேல்ல இருக்கிறவங்கலாம் பணக்காரங்க, இஸ்ரவேல்ல இருக்கிறவங்கலாம் ஹை காஸ்ட், மற்றவங்கலாம் தள்ளிடுவாங்களாம். ஐக்கியஸ்காரங்க மற்றவங்களாம் தள்ளிடுவாங்க. கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் உன்னை தள்ளிட்டாங்களா, உன்னை நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்றேன். கேஸ்ட்ல தள்ளிட்டாங்களா, இல்லை படிக்கலன்னு தள்ளிட்டாங்களா, நீ உயரமா இல்லைன்னு தள்ளிட்டாங்களா, அழகு இல்லை அந்தஸ்து இல்லைன்னு தள்ளிட்டாங்களா? ஆமென். பயப்படாதங்க. இது அந்தஸ்தை பார்க்கறதுல, அழகை பார்க்கறதுல, பதவியை பார்க்கறதுல, அப்பா அம்மா பார்க்கறதுல யாரை பார்க்காம இஸ்ரவேல்ல தள்ளுண்டவளை சேர்க்கிறது. ஆமென், 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 ஆமென். சார் நீங்கள் பாருங்கள், சப்போஸ் நானே ரிச்சர்ட் பாஸ்டர் மிலிட்ரிக்கு போனேன்னு வைங்களா, நான் ஃபிட்டாக அவன் நினைக்கிறீங்க? நோ, அன்ஃபிட். ஐயோ சிரிக்கிறாரு. உன் செஸ்ட் பார்த்தாங்கன்னா 56 என்குனா இருக்கும், 56, 57, 58 கூட இருக்கும். உந்து பார்த்தா 32, நீயோ அன்ஃபிட். நீ ஓடுமில்லையா? ஃபிட்டா? ஒடியான்ட்டியா? மிலிட்ரியிலேருந்து ஒடியான்ட்டியா? இரு பிடிச்சி குத்துறவன. சாரி, அவர் ஃபிட்டு, அவர் ஜிம்னாஸ்டிக் அந்த காலத்துலேருந்து கேட்டாங்களா. அவருனா பரவாயில்ல, கொஞ்சம் ஃபிட் ஆகிறாங்க. நாங்கள்லாம் ஃபிட் இல்லைங்க, ஃபிட் ஆகுதுங்கள தான் ஃபிட் பண்ணுறாங்க. அவர் பார்த்தியா, அவர் ஃபிட்டுனாரு. நோ, சும்மா ஓகே, ரைட்டுங்க. ஹல்லேலூயா, ஆமென். சார் உங்களை தள்ளிட்டாங்களா, நீங்கள் ரொம்ப படிக்கலன்றாங்களா, ஒன்றும் இல்லைன்றாங்களா? யார் பாருங்கள், அதாங்க பைபிளில் ரொம்ப நல்லா சொல்லும். நினைக்கிறேன் 1 குறைந்து 1 அதிகாரம் 26, 27, 28, 29 கர்த்தர் உங்கள் அழைப்பை நோக்கி பாருங்கள் சொல்றாங்க. நான் என்ன பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். ஆமென். என்ன பார்த்து? ஆமென். ஆக்சுவலி என்னை பற்றி உங்களுக்கு தெரியணும்னாக்கா, ஒரு பொண்ணை பார்த்தோன்னா கை நடுங்கும், என் கை அப்படியே ஆடும். பொண்ணுக்கிட்ட பேசவே மாட்டேன், கையெல்லாம் ஆடும். ஃபஸ்ட்டு டிகிரி முடிச்சுட்டுனா டியூஷன் எடுக்க 2 பொண்ணுங்க வந்துச்சு, 10வது படிக்கிற பொண்ணுங்க. வடன்னு வெல்த் கட்டிச்சு. எனக்கு 2 பொண்ணுங்களை பார்க்க முடியல. ஒன்று பேர் சாந்தினி, இன்னொன்று பேர் அனிதா டாக்டர். என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் சாந்தினி, அனிதா டாக்டர். பொண்ணுங்களை பார்த்தா அப்படியே பயப்படுவேன். இப்போ டான்ஸ் போடுறோம் பொண்ணுங்க அது இல்லை, அப்படின்னா பயமே இல்லாத போயிடுச்சு. ஆக்சுவலி ஏன் இது அதுதான் ரொம்ப வீக்கு. யாரும் புது லேடி பார்த்தா நான் இப்போ கூட பயந்துருத்தான். அது அப்படியான்றியா? ஆமென். கர்த்தர் அப்படியே எல்லாத்தையும் மாத்துறாரு. ஆமென், ஆமென், ஆமென். சரி, எதுக்கு பேசுங்க? உங்க அழைப்பை நோக்கி பார். நெக்ஸ்ட் வந்து பேய் பிசாசம் ரொம்ப பயந்தவன் நான் தான். இன்னைக்கு பேய்ங்கெல்லாம் ஓட்டுறதுக்கு கர்த்தர் PhD பட்டம் கொடுத்துருக்காங்களா? அதுங்க என்ன பார்த்து அலறுதுங்க, எல்லாம் கண்ணு கூட காட்ட மாட்டேங்குதுங்க. ரைட்டுங்களா? ஆமென், ஆமென். அப்போ பேய் பிசாசம் ரொம்ப பயம். நான் தான் சொல்கிறேன், எங்கள் அம்மா பக்தி வீட்டிலேருந்து நான் ஓடியாரன விட மாமின்னு எங்கள் அம்மா மாமி தான் கூடுவேன். மாமி என்னப்பா, நாங்கள் இதோ வரேன், கதவு திறந்துரு. எத்தனை? சாயந்தரம் 7 மணி. உண்மையாக சொல்கிறாங்க, 7 மணிக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு அங்கேருந்து மச்சான பார்த்தீங்களா, மனவான தோப்புக்குள்ள பாட்டு பாண்டே ஓடுறது. ஆமாண்ணா, அந்த காலத்தில் அந்த பாட்டு தானே, பாட்டு பாண்டே ஓடிடுது. உன்ன பாட்டமா?
தனியா பாடு அப்புறமா. இல்லை இப்படியே பண்ண எங்கே நிம்மதி அப்படின்னா அப்படியே அதெல்லாம் இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக ஒரே ஓட்டம். பக்தி வீட்டிலேருந்து எங்கள் வீட்டு வர்றதுக்கு அவ்வளோ பயந்தான் வலிங்க. கர்த்தர் இன்னைக்கு எல்லா பேய்களும் விரட்டி பொறுத்துக்கிறதுக்கா. ஆமே அதுக்கும் என்ன பார்த்து ஓடுதுக்கோ ஏன் மாறா. நாங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து உக்காந்து இந்த எங்கே நிம்மதி பாட்டெல்லாம் பாண்டு பார்ப்போம். இவர் தான் கை இங்கே பிடிச்சின்னு பாடுவார். இங்கே நிம்மதி ஆட்டை பிடிச்சி அழுத்தின்னு பாண்டுப்பார். அது ஒருத்த காந்த தானே. சரி விட்டுட்டு எதனால என் குடும்பத்தை ரட்சிப்பேன். டைமே போயினுக்குதுங்களா. அல்லேலூயா. நான் எல்லாரிலும் சிறியவன் எதனால ரட்சிப்பேனா. அதுக்கு கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. அதற்கு கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன். திரும்ப கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரே மனுஷனை அடிக்கிறது போல நீ மீதியானை முறியடிப்பாய் என்றார். ஆமென் ஆமென் ஆமென். ஒரே மனுஷனை அடிச்சு தருது மாதிரி நீ அடிப்ப. ஆமென். மீண்டும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதற்கு கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். Come on English. And the Lord said to him. And the Lord said to him. Surely I will be with you. I will be with you. And you shall smite the Midianites. And you shall smite the Midianites as one man. ஒரே ஒரு மனுஷனை ஒரு அடிக்கிற மாதிரி முழு மீதியானர் நீ அடிப்ப. கர்த்தர் நான் உன் கூட இருக்கிறேன்றார். ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்கு 2022 ரைட்டுங்களா. உங்களுக்கு பிளஸ்ட் இயராக இருக்க போகுது. உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வருஷம். இழந்து போனதெல்லாம் கொடுக்கிற வருஷம் ரைட்டுங்களா. எல்லா பிரச்சனையும் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. ஒரே ஒரு மனுஷனை அடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு தள்ளுவீங்க. ஆமென். And you shall smite the Midianites as one man. இப்போ இவன் டைம் இல்லை அதனால கதை சொல்லிடுறேன் ஃபாஸ்ட்டாக. இங்கிலீஷ் படிச்சுட்டு தானேம்மா ரைட். இப்போ என்ன பண்ணுறான். ஆண்டவரே இப்போ நான் உன்னை நம்புகிறேன். ஆனால் வந்துக்கிறது நீயா. நான் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தரேன். அதை நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்படி சொல்கிறான். ஓகேப்பா உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன்றார். கர்த்தர் அங்கே வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறார். இவன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஆடு அறுத்து போட்டி தனியாக செய்து தலைக்கிழம்பு தனியாக செய்து கால் தனியாக செய்து எல்லாம் போட்டி குழம்புனே ரொம்ப இதாகிடுச்சு. சரி ஓகே தனியாக செய்து எல்லாத்தையும் எடுத்துன்னு வரான். அல்லேலூயா. கொஞ்சம் பிராத் செய்தானா. பிராத்னா சூப்பு. கொஞ்சம் கறியெல்லாம் வேக வச்சுட்டு ஒரு மரக்காவில் சப்பாத்தி சுட்டானா. வந்துக்கிற ஆள் பார்த்தா ரொம்ப வாட்டம் சாட்டமாக ஒரே ஒருத்தர் ஒரு மரக்கா போட்டு சப்பாத்தி செய்கிறான். நிறைய 5 kg மாவு போட்டு செய்துக்கிறான். அவர் பார்த்து பெரியவராக ஒருத்தர் வந்துக்கிறாரு. எல்லாம் செய்து எடுத்துன்னு வராங்க. அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுக்கிறாங்க. வெயிட் பண்ணியா அந்த இடத்துக்கிட்ட வரான். அப்போது பைபிளில் சொல்லுது அவர் அந்த கல் இருந்துச்சான். சொன்னால் எனக்கு சாப்பாடு வைக்கணும்னு நினைக்கிறியா அந்த கல் மேலே அந்த பிராத்தை ஊற்றுன்றார். பிராத்னா சூப் ஊற்று. அங்கே அங்கே சப்பாத்தி வை இந்த கறியெல்லாம் அங்கே கொட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையில் குச்சி வச்சுருந்தாரான். அவர் அந்த கோல் எடுத்து அந்த கிதியோன் கண் எதிரில் அந்த கல்லை டச் பண்ணுறாரு. கல்லை டச் பண்ணும் ஒரு பெரிய நெருப்பு வருது. நெருப்பு அங்கே இருக்கிற அந்த கறி அங்கே என்னென்ன வச்சுருந்தா எல்லாத்தையும் அது சாப்பிட்டுச்சான். அவரை சாப்பிட்டு சொன்னார். நெருப்பு சாப்பிட்டுச்சு. அப்படியே பார்க்கும்போது அந்த நெருப்புலேயே அவர் ஏறி மறைஞ்சு போயிடுறாரு. அப்போ தான் அவன் விசுவாசிக்கிறான். கர்த்தரே இங்கே தேவதூதனானவர் வந்திருக்காருன்னு அவன் பயந்துட்டு சொல்கிறான். ஐயோ தேவதூதனை முகமுகமாக பார்த்தேன் நான் செத்துருவேன் அப்படின்னு அவன் கத்துறான். அதான் இதோட முடிச்சிடலாம். கமா 6ஆம் அதிகாரம் 22 அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு ஐயோ அப்பா இவன் இதே தான் ஐயோ பாத்தியா எல்லாம் கரெக்ட் தான். கிதியோனுக்கு எல்லாம் கதையெல்லாம் சொல்லிக்கிறாங்க. இந்த ஐயோ ஆவை அவங்க அப்பா ரொம்ப இது பண்ணிட்டுக்கிறார். பாருங்க ஒரு வருஷத்தை கூட ஐயோ ஐயோ தான் என்ன படிங்க. அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு ஐயோ ஐயோ கர்த்தரான ஆண்டவரே நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அந்த காலத்தில் ஒரு இது இருக்கும். கடவுளை பார்த்தா செத்துருவாங்க. ஏன்னா மோசஸ் கர்த்தர் சொன்னா என்னை பார்த்துட்டு ஒருத்தன் உயிரா இருக்க முடியாது. அதனால இவன் சொல்றான் ஓ கடவுளை பார்த்துட்டேனே அப்படின்றான். செத்துருவனா 22 இங்கிலீஷ்.
And when Gideon perceived that he was And when an Gideon angel of the perceived that he Lord, was an angel of the Lord, Gideon said, Alas, Alas, O Lord Lord God, for because I have seen an angel of the Lord I have seen the angel of the Lord face to face. face to face. Last முடிஞ்சிச்சு. அடுத்த வசனம். அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம். இந்த மாசம் இந்த வார்த்தை வாக்குத்தத்தம், உனக்கு சமாதானம், ஆமென். உன் வீட்டுக்கு சமாதானம், ஆமென். உன் குடும்பத்துக்கு சமாதானம். ஹalleluya. நெக்ஸ்ட் இன்னொரு வார்த்தை வருது பாரு. பயப்படாதே. கமான் கை தட்டுங்க. பயப்படாதே. ஹalleluya. எல்லாம் வந்துச்சா? ஆமென். எல்லாம் வந்துச்சா? ஆமென். இன்னொரு முறை படிங்க பாஸ்டர். அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம். பயப்படாதே. பயப்படாதே. நீ சாவதில்லை என்று சொன்னார். ஆமென். 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 சாவ மாட்டப்பா. ஹalleluya. இந்த வருஷம் இல்ல உனக்கு ஆயுசு கெட்டியா இருக்குது. ஆமென். நீ சாக மாட்ட. ஆமென். நீ சாக மாட்ட. ஆமென். எந்த கொரோனாவோ அது ஒமிக்ரானோ ஒன்றும் பண்ணாது. டெல்டா பீட்டா தீட்டா வந்தா கூட ஒன்றும் முடியாது. ஆமென். ஆல்பா ஒமேகா எதுனா ஒருத்தம். அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்றார். இங்கிலீஷ். And the Lord said to him, And the Lord said to him, Peace be to you. Peace be to you. Do not fear. Do not fear. You shall not die. லாஸ்ட் வசனம். Come on. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். எல்லாம் யெகோவா ஷாலோம் சொல்லுங்க. யெகோவா ஷாலோம். இன்னொரு முறை சொல்லுங்க. யெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோம்னா கர்த்தரே உனக்கு சமாதானமா இருக்கிறார். கர்த்தர் உனக்கு சமாதானம் கொடுக்கிறார். கர்த்தர் ஜெகோவா இஸ் our peace. கர்த்தர் உனக்கு சமாதானம். கர்த்தர் தான் உனக்கு சமாதானம். எந்த நேரத்துல குழப்பத்தின் மத்தியில பிரச்சனை மத்தியில இயேசுவேன்னு கூப்பிட்டினா என் சமாதானத்தை உனக்கு தரேன்னு சொன்னாரே, என் சமாதானத்தை விட்டு போகிறேன்னு சொன்னாரே, யெகோவா தேவன் உனக்கு சமாதானம் இந்த வருஷம் முழுதும் சமாதானம் தர்றார். கை தட்டு. ஆமென். 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 இதோட முடிஞ்சிச்சு. யெகோவா ஷாலம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேஸ்ரியரின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது. இங்கிலீஷ். Then Gideon built an altar. Then Gideon built an altar there to the Lord and called it Jehovah Shalom. So he called the name of the altar Jehovah Shalom. To this day it is still in Ophrah the Abiezrite. Jehovah Shalom na கர்த்தர் தான் உனக்கு சமாதானம். ஆமென். ரைட்டுங்களா? கர்த்தர் தான் உனக்கு சமாதானம். Only through Lord Jesus you will get the peace. Amen. Amen. The peace of God will guard your mind. It surpasses all your understanding. எல்லா தொல்லை பிரச்சனை எவ்வளோ இருந்தாலும் அந்த தேவ சமாதானம் வந்து உங்க சிந்தைகளை இந்த வருஷம் முழுதும் பாதுகாக்கும். உங்களை கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென்.